வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். துன் மகாதீரை வீழ்த்துவதற்கு நானே பின்னணியில் இருந்து செயல்பட்டேன். அம்னோ தலைவர் பகிரங்க வாக்குமூலம். நாட்டிற்கு இரண்டாவது முறையாக பிரதமராக பொறுப்பேற்ற துன் டாக்டர் மகாதீர் முகமதுவை பிரதமர் பதவியிலிருந்து வீழ்த்துவதற்கு பின்னணியில் இருந்து செயல்பட்ட முக்கிய நபர் தாமே என்று அம்னோ தலைவர் டத்தோஸ்ரீ டாக்டர் அஹ்மத் ஜயிட் அமீடி இன்று பகிரங்கமாக அறிவித்தார். மலாய்க்காரர்களின் ஏகபோக கட்சியாக விளங்கிய அம்னோவை சட்டவிரோத கட்சியாக பிரகடனம் செய்வதற்கு துன் மகாதீர் முயற்சி செய்த வேளையில் அவரின் அந்த சதி வேலையை முறியடிப்பதற்காக பிரதமர் பதவியிலிருந்து வீழ்த்துவதற்கான வியூகத்தை தாம் வகுத்ததாக துணை பிரதமரான அஹ்மத் ஜயிட் குறிப்பிட்டார். பக்கத்தான் ஹராப்பான் அரசாங்கத்திற்கு தலைமையேற்று துன் மகாதீர் பிரதமராக பொறுப்பேற்றிருந்த போது அம்னோவை சட்டவிரோத கட்சியாக பிரகடனம் செய்வதற்கு துன் மகாதீர் முயற்சி செய்து வருவதை பஹாங் பெந்தோங் ஜண்டபாயக்கில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியில் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் உறுதி செய்ததாக அஹ்மத் ஜயிட் குறிப்பிட்டார். அம்னோவை சட்டவிரோத கட்சியாக அறிவிப்பதற்கு அதற்கான நோட்டீஸ் உள்துறை அமைச்சராக இருந்த தான் ஸ்ரீ முஹிதீன் யாசின் மேஜை மீது இருப்பதாக டத்தோஸ்ரீ அன்வார் மிக சூசகமாக தம்மிடம் கோடி காட்டியதாக அஹ்மத் ஜயிட் தெரிவித்தார். அதன் பின்னரே பிரதமர் பதவியிலிருந்து துன் மகாதீரை வீழ்த்துவதற்கான வியூகத்தை தாம் வகுத்ததாக இன்று கேமரன் மலையில் நடைபெற்ற நிகழ்வில் அஹ்மத் ஜயிட் இதனை பகிரங்கமாக அறிவித்தார். சிர்டாங் மருத்துவமனையில் அத்துமீறி நுழைந்து ஒரு வார காலமாக ஒரு மருத்துவரை போல் நடித்து ஆள் மாறாட்டம் செய்ததன் காரணமாக கைது செய்யப்பட்ட 14 வயது பெண் 2 நாள் விசாரணைக்கு பின்னர் போலீஸ் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டுள்ளார். ஒரு மருத்துவரை போல அந்த இளம்பெண் நடித்தது ஒரு வேடிக்கைக்காகவும் என்றும் மருத்துவ பணியாளர்கள் தமது செயலை எளிதில் கண்டுபிடிக்க முடியுமா என்பதை அறிந்து கொள்வதற்காகவும் அவர் இப்படியொரு செயலில் ஈடுபட்டதாக போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது என்று சிப்பாங் மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி 1 கமருல் அஸ்ரான் 1 யூசுப் தெரிவித்தார். எனினும் தொலைக்காட்சி நாடகத் தொடரில் வரும் இதுபோன்ற ஆள்மாறாட்ட காட்சியை கண்டு அவர் உந்தப்படவில்லை என்பதையும் விசாரணையில் தெரியவந்துள்ளது என்று இன்று சனிக்கிழமை நடைபெற்ற செய்தியாளர் கூட்டத்தில் அவர் இதனை தெரிவித்தார். சம்பந்தப்பட்ட இளம்பெண் அறுவை சிகிச்சை பிரிவு வரை சென்றதைக் கண்டு சந்தேகித்த மருத்துவமனை நிர்வாகம் அவரின் நடவடிக்கை குறித்து போலீசுக்கு தகவல் அளித்தது. மருத்துவர் ஒருவரின் போலியான அட்டையை பயன்படுத்தி அவர் அந்த மருத்துவமனைக்குள் நுழைந்தார் என்பதும் தெரியவந்துள்ளது என்று ஏசிபி 1 கமருல் மேலும் கூறினார். நேற்று வெள்ளிக்கிழமை அதிகாலையில் ஜொஹர் பகோ கம்போங் பாயா ரெடானில் ஒரு வீடு தீப்பற்றிக் கொண்டு 3 உயிரிழந்த சம்பவம் கொலையாகும் என்று போலீசார் வகைப்படுத்தியுள்ளனர். தற்போது இச்சம்பவம் குற்றவியல் சட்டம் 302 பிரிவின் கீழ் விசாரணை செய்யப்பட்டு வருவதாக மூவார் மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி ரைஸ் மோக்லிஸ் அஸ்மான் அசீஸ் தெரிவித்தார். தீ விபத்தில் மாண்ட 3 உடல்களிலும் நடத்தப்பட்ட சவ பரிசோதனையில் அவர்கள் கொலை செய்யப்பட்டதற்கான குற்றவியல் அம்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இந்த சம்பவத்தில் உயிர் இழந்த வயதான தம்பதியரின் 48 வயது மகன் அஸ்மான் முகமது நூர் என்பவரை போலீசார் தேடி வருகின்றனர். பாகோ கம்போங் பயா ரிடானில் ஜலான் ஸ்கோலா சாலையில் அமைந்துள்ள ஒரு வீட்டில் அதிகாலை 1:30 மணியளவில் நிகழ்ந்த இச்சம்பவத்தில் வயதான தம்பதியர் மற்றும் அவர்களின் 11 வயது பேத்தி ஆகியோர் உயிர் இழந்தனர். மோசடி பேர்வழிகளும் ஏமாற்றுக்காரர்களும் தங்கள் வங்கிக் கணக்கை பயன்படுத்துவதற்கு உயர்கல்விக்கூட மாணவர்கள் ஒருபோதும் அனுமதிக்கக்கூடாது என்று உள்துறை அமைச்சர் டத்துஸ்ரீ சைஃபுடின் நசுத்தியோன் இஸ்மாயில் கேட்டுக் கொண்டார். வங்கிக் கணக்கை இரவல் தந்தால் குறிப்பிட்ட தொகையை மாதந்தோறும் வழங்குவதாக கூறி தங்கள் வங்கிக் கணக்கை பயன்படுத்துவதற்கு அனுமதிக்கும் சம்பந்தப்பட்ட உயர்கல்வி மாணவர்கள் சட்ட நடவடிக்கையை எதிர்நோக்க நேரிடும் என்று அமைச்சர் எச்சரித்துள்ளார். மோசடி பேர்வழிகள் தங்கள் வங்கிக் கணக்கை பயன்படுத்த அனுமதிக்கும் நபர்களுக்கு எதிராக கடும் தண்டனை விதிக்கும் வகையில் அண்மையில் குற்றவியல் சட்டம் 424வது பிரிவில் திருத்தம் செய்யப்பட்டிருப்பதையும் சைஃபுடின் சுட்டிக்காட்டினார். கடந்த மாதம் ஸ்லாங்கூர் உலுகில்லான் தமன் கிராமத்தில் மாணவி ஒருவரை பாலியல் பலாத்காரம் புரிந்தது தொடர்பில் 5ஆம் படிவ மாணவன் ஒருவன் கைது செய்யப்பட்டுள்ளான். கடந்த ஜூலை 25ஆம் தேதி பிற்பகல் 2 மணியளவில் தனது வீட்டிற்கு அழைத்துச் சென்ற அந்த 5ஆம் படிவ மாணவன் தம்மை பாலியல் பலாத்காரம் செய்ததாக போலீசில் புகார் செய்துள்ளார் என்று அம்பங்ஜயா மாவட்ட போலீஸ் தலைவர் அசாம் இஸ்மாயில் தெரிவித்தார். இச்சம்பவம் குறித்து பாதிக்கப்பட்ட மாணவி தனது பள்ளியின் கட்டொழுங்கு ஆசிரியையிடம் தெரிவித்த
தெரிவித்ததை தொடர்ந்து பின்னர் போலீசில் புகார் செய்யப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். பாதிக்கப்பட்ட 16 வயது மாணவியும் 17 வயது மாணவரும் ஒரே பள்ளியை சேர்ந்தவர்கள் என்பது விசாரணையில் தெரியவந்துள்ளது. சம்பந்தப்பட்ட மாணவன் நேற்று வெள்ளிக்கிழமை இரவு 9 மணியளவில் உலுக்கில்லானில் கைது செய்யப்பட்டதாக அவர் மேலும் கூறினார். கேபிள் கம்பிகளை திருடியதாக நம்பப்படும் 4 அடங்கிய கும்பல் போலீஸ்காரரை மோதி தள்ள முயற்சி செய்த பின்னர் அங்கிருந்து தப்பிக்க முற்பட்ட போது துப்பாக்கி வேட்டை கிளப்பிய போலீசார் அந்த 4 வளைத்து பிடித்துள்ளனர். இச்சம்பவம் இன்று சனிக்கிழமை காலை 6:05 மணியளவில் காஜாங் பலாகோங் அருகில் நிகழ்ந்தது. நிசான் ஃபிரண்டியர் மற்றும் BMW ஆகிய 2 கார்களில் பயணித்த ஆசாமிகள் போலீஸ் ரோந்துக்காரை வேண்டுமென்றே இடித்து சேதப்படுத்தியுள்ளதாக காஜாங் மாவட்ட போலீஸ் தலைவர் ACP நஸ்ரோன் அப்துல் யூசுப் தெரிவித்தார். எனினும் அந்த கும்பலை விரட்டிச் செல்லும் நடவடிக்கையில் போலீசார் துப்பாக்கி வேட்டை கிளப்பி அந்த 4 வளைத்து பிடித்ததாக ACP நஸ்ரோன் குறிப்பிட்டார். பிடிபட்டுள்ள 28க்கும் 36க்கும் இடைப்பட்ட வயதுடைய அந்த 4 போதைப்பொருள் கடத்தல் தொடர்பில் பல்வேறு குற்றப்பதிவுகளை கொண்டிருப்பதாக அவர் மேலும் கூறினார். சாலையை கடக்கும்போது காரினால் மோதப்பட்ட சுற்றுப்பயணி ஒருவர் உயிரிழந்தார். அவரின் மகன் கடுமையான காயங்களுக்கு ஆளானார். இச்சம்பவம் நேற்றிரவு 9:40 மணியளவில் மலாக்கா ஜலான் சைட் அப்துல் அசீஸ் சாலையில் நிகழ்ந்தது. இதில் சீன நாட்டை சேர்ந்த 53 வயதுடைய ஆடவர் உயிரிழந்தார். அவரின் 12 வயது மகன் கடும் காயங்களுக்கு ஆளாகி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார். மலாக்காவில் உள்ள ஒரு கடை தெருவில் தங்களுக்கு வேண்டிய பொருட்களை வாங்கிக் கொண்டு கால்நடையாக ஹோட்டலை நோக்கி வந்து கொண்டிருந்த போது அவர்களை கார் ஒன்று மோதி தள்ளியதாக மலாக்கத்துங்கா மாவட்ட போலீஸ் தலைவர் ACP கிறிஸ்டோபர் பத்தேட் தெரிவித்தார். தந்தையும் மகனும் வரலாற்று மாநகரான மலாக்காவை சுற்றி பார்ப்பதற்காக இங்குள்ள ஹோட்டல் ஒன்றில் தங்கியிருந்ததாக விசாரணையில் தெரியவந்துள்ளது என்று அவர் மேலும் கூறினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.